சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆத்துமநேசரே, உன்னேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. ஆத்துமநேசரே, உன்னேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக்கையும் மாற்றம் கருணை வைத்த, பாத்திரமாக்கையும் மாற்றம் கருணை வைத்த, பார்த்திபனை யூதன் கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரீசுதனை புல் மீது அமிழ்து அழுதவனை, புல் மீது அமிழ்து அழுதவனை, புல் மீது அமிழ்து அழுதவனை,
ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தைய ஆனந்தமாட்சி இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனே, இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனை இடையூற்று மத்தியிலே நீங்கள் பிரசன்னமாக இருப்பதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரம் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான மன மகளுக்கும் குடும்பத்தாருக்கும் மிகவும் ஆசீர்வாதமான நேரமாக இருக்கிற செய்கிறார்கள். நாங்கள் பாடுவது, நாங்கள் வேதம் வாசிப்பது, நாங்கள் மணமக்களுக்காய் ஜெபிப்பது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிற செய்யும். நீங்கள் பொறுப்படுத்தப்படுங்க. தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள You be the
அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போலிருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே இருந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளிக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தினால் இடைவெட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் இலக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதவை பிடிக்கும். சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் நீ. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்திகள் வாசல்களில் அவளை புகழ கடவுள். நாமத்தினாலே எங்கள் சகோதரியே நீ கொடா கூடியாய் பெருமாயாக என்று சொல்லி ஞான மனவர்களை வாழ்த்தும்படியாக ஒரு கிருபையை தந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மணமகளுக்காக ஸ்தோத்திரம், மணமகனுக்காக ஸ்தோத்திரம். சரியான பிள்ளைகளை நாளை தினம் உங்களுடைய திரு சகோதரர்களை கணவன் மனைவியாக நீ இணைக்க சித்தப்பட்டிருக்கிறே ஸ்தோத்திரம். அந்த ஆராதனையிலே உங்களுடைய தெய்வீக பிரசனம், உங்களுடைய மகிமையின் பிரசனம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். உன் திருக்கரங்களினாலே பிள்ளைகளை நீ இணைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக்கப்படுவேன் என்று உங்களுடைய வாழ்த்துக்களின்படியே பிள்ளைகளுடைய இல்லற வாழ்வு மிகவும் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் திருநாமத்திற்கு அருமையாய் அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆரம்பிக்க போகிற இல்லற வாழ்வின் தலைவராக கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை காப்பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அருமையான இருவருக்கும் நல்ல சரீர சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீடித்த நாட்களை நாம் திருப்தியாக்கி கண்மணி போல உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது நான் சொல்கிறோம். அவருடைய பெற்றோருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மணமகனுடைய பெற்றோருக்காக மணமகளுடைய பெற்றோருக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் ஆசீர்வதி, அவர்களையும் சுகத்தோடும் பலத்தோடும் தீர்க்காயத்தோடும் காத்துள்ளது. மணமகள் குடும்பத்தார் யாரும் இந்த இரவிலே பிரயாணத்தில் இறந்தோடு பாதுகாப்பை கட்டளையிட முடியாது நான் சொல்கிறோம். நாளை தினத்திலே ஏற்ற சமயத்திலே யாரும் ஒன்று கூடி அருமையான பிள்ளைகளை நாமத்தினாலே வாழ்த்தவும் மணமக்களுக்காக ஜெபிக்கவும் மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சிகளிலே பங்கு வரவும் கிருபை கொடுக்கும்படியாய் அதை ஜெபிக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காராவும் கல்யாண வீட்டிலே இயேசப்பா நீங்கள் பிரசன்னமாயிருந்து குறைவை நிறைவாகி ஆசீர்வதிப்பது போல இந்த திருமண வீட்டிலும் நீங்கள் பிரசன்னமாய் இருந்து எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் நிறைவாய் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறப்பா. விசேஷமாக அருமையான மகள் ஏஞ்சலுக்காக ஜபா ஏஞ்சலுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவள் புத்தியுள்ள ஸ்திரியாக, குணசாலியான ஸ்திரியாக, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியாக அவள் செல்லுகின்ற குடும்பத்திற்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு மகளாக வாழ்வு திருநாமத்தை மகிழ்ப்படுத்த உதவி செய்ய முடியாது நினைச்சிருக்கிறோம். அருமையான மணமக்கள் என்றென்றும் அதுவே இணைந்து வாழ்வு அதுவே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ மகிழ்ப்படுத்த திருவிழாக இந்த ஜென்மத்தை மகிழ்ந்த அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார்கள். நேரத்திலும் ஒரு திருவையை சூழ்ந்திருப்பதாக புதிய மகிமையாவையும் உமக்கே செலுத்துகிறோம். நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. கொடுத்துருங்க.
இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு.
எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எல்லா நன்மைக்கும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அஸ்திபாரமாக இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாள் வரையிலும் நீர் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காகவும் தயவுக்காகவும் இறக்கத்துக்காகவும் ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த ஒரு மங்களகரமான நாளை தெரிந்தெடுத்து முன்விரித்து ஆசீர்வதித்து தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான அண்ணன் ஜான்சன் அண்ணனுக்காக, அன்னிக்காக, அருமையான இந்த பெற்றோர் தந்த நல்ல பிள்ளைகளுக்காக, மக்கள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் இந்த திருக்கரத்தை தந்து ஜபிக்கிறோம் சுவாமி. கிருபையாக தந்த எல்லா பிள்ளைகளையும் நினைக்கிறோம் சுவாமி. விசேஷமாக அருமையான மகனுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகனை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, பிறந்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீர் பெற்றோருடைய அரவணைப்பிலே, பெரியோர்களுடைய பாதுகாப்பிலே, உம்முடைய பார்வையிலே கிருபையாகவும் இறக்கத்தினாலும் முடிசூட்டி ஆசீர்வதித்த அன்புக்காக கோடா கொடு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளிலே சுவாமி, இந்த அடியாண்ட திருமண நாளை காண செய்திருக்கிறீர். இந்த அடியாளுக்கு ஏற்ற ஒரு மணமகளை நீர் கண்டுகொள்ள செய்திருக்கிறீர். ஆண்டவரே, அருமையான மணமகளுக்காக ஜெபிக்கிறோம். மணமகனையும் மணமகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த திருமணத்தின் மூலம் 2 குடும்பத்தையும் ஒரே குடும்பம் சேர்த்துக் கொள்வதற்கு நீ சித்தம் கொண்டீரே. ஸ்தோத்திரம் சுவாமி. அருமையான மணமக்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆலயத்திலே குடும்பம் இணைக்கப்படுவதற்கென்று ஆண்டவரே நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நாமே இந்த திருமண ஆராதனையும் வந்து எல்லா மக்களையும் பொருட்படுத்த ஆசீர்வதி சுவாமி. திருமணத்தை ஏற்படுத்தினவரும் திருமணத்தை நடத்தி கொடுக்கிறோம் ஆண்டவர் எங்கள் மக்களை பெரியவராய்ப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அருமையான மகனுக்கு ஏற்ற ஒரு மணமகளை தந்து குடும்பத்தை அலங்கரிக்கவும், குடும்பத்தை கட்டி காக்கவும், புத்தியுள்ள ஸ்திரியாகவும் உடைய மகளை கொண்டு வந்து சேர்க்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, திருமண ஆராதனைக்கென்று நான் ஆயத்தப்படுகிறோம். வந்திருக்கிற மக்கள், ஆயத்தப்படுகிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதி கனப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை கூட இருந்து மணமக்களை ஆசீர்வித்து எங்களை எல்லாரையும் இந்த கிருபைகளை வழித்த வேண்டும் என்று இயேசு ரட்சகர் மூலம் மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.